எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலைவெளி உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உங்களுக்கு வாய்க்க செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 நாளாகவும் 26:5. தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியங்கள் ஏன் எனக்கு கைக்கூடி வரல, ஏன் எனக்கு இந்த வேலை காரியம் கைக்கூடி வரல, நான் எத்தனையோ பிரயாசங்களை படுகிறேன், எங்கெங்கோ போய் நிற்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுவார், உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிஸ்னஸை அவர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் யாரை சந்தித்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் மேலே இருக்கிற பகுதி அழகாய் சொல்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் என்று சொல்லி. கர்த்தரை தேடினான். எப்பொழுது இவனுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்த்ததாம்? கர்த்தரை தேடின நாட்களில். இன்றைக்கு எல்லாம் போய் செய்கிற காரியங்கள் எப்படி செய்கிறோம் தெரியுமா? சுய பலத்தை நம்புகிறோம், சுய ஞானத்தை நம்புகிறோம், சுய சம்பாதியத்தை நம்புகிறோம், நமக்கு இருக்கிற ஆள் பலத்தை நம்புகிறோம், நமக்கு அறிமுகமான பெரிய பெரிய ஆட்களை நம்புகிறோம், நம்மை சுற்றி இருக்கிற ஆட்களை நம்புகிறோம். இப்படி நாம் மற்ற காரியத்தை நம்பி நம்பி என்ன செய்கிறோம்? தோல்வியை பார்த்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்களில், அவனுடைய கடினமான சூழ்நிலையில் கர்த்தரை தேடின நாட்களில், அவனுடைய கஷ்டமான சூழ்நிலையில் கர்த்தரை தேடின நாட்களில், அவனுக்கு துக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்கள் கருத்திலே கொடுத்து உங்களை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பிரயாசங்கள் பட்டு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தலையை உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. அவருடைய முகங்கள் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைப்பீராக ராஜா. கடந்த இரவெல்லாம் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து கலங்கி கலங்கி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தரின் மாற்றி தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.